அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். திருச்செந்தூரில் வருடத்திற்கு இருமுறை நடக்கும் விழாக்கள். திருச்செந்தூரை போற்றி பாடிய புனிதர்கள் யார் யார் தெரியுமா? திருச்செந்தூரை பற்றி சொல்லும் மிக முக்கிய நூல்கள். பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்த நாள். இப்படி பலருக்கும் தெரியாத, அறியாத பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். வாருங்கள், அற்புதம் காண்போம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ. தண்டமிழ் கடவுள் செந்தமிழ் முருகன் கோயில் கொண்டுள்ள 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடே திருச்செந்தூர். நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை. செந்தூர் கந்தனின் சிறப்பையும் செந்தூரின் பழமையையும் ஞானிகளும் புலவர்களும் புகழ்ந்து பாடியுள்ளனர். வெண்டலை புணரி அலைக்கும் செந்தில் என புறநானூறும், திருமணி விளக்கின் அலையா என அகநானூறும், சீர்கெழு செந்தில் என சிலப்பதிகாரமும், உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவா என நக்கீரரும், பவளத்துங்க பொரிசை செந்தில் என திருப்புகழும் செந்தில்நாதன் அரசாங்க பூமியை போற்றுகின்றன. சஷ்டியை நோக்கு சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கி கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்கு சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோன். தேவரும் மூவரும் யாவரும் போற்றி இந்த பூமியில் சித்தர் அகத்தியர், அப்பர், அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், பகழிக்கூத்த, குமரகுருபரர் என பலரும் திருச்செந்தூரனை பாடியுள்ளனர். முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். அதனால் இந்த கோலத்திலேயே முருகன் தன் வலக்கையில் தாமரை மலருடனும் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்தும் காட்சியளிக்கிறார். இதனை உணர்த்தும் விதமாக முருகனுக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு முதலில் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே லிங்கத்தை காண முடியும் என்கிறார்கள். நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. இப்படியான சிறப்பு கொண்ட முருகப்பெருமானை திருச்செந்தூரில் பிரதிஷ்டை செய்த நாளே தை மாத உத்திரம் நட்சத்திரம். எனவே அந்த நாளில் ஆண்டுதோறும் முருகப்பெருமானுக்கு வருஷாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இதேபோல ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்த நாளான ஆனி உத்திரத்தன்றும் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. இப்படியாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டிற்கு 2 முறை வருஷாபிஷேக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தை உத்திரம் நாளில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறும். தொடர்ந்து கும்ப கலசங்கள் வைத்து பூஜைகள் நடத்தப்படுகிறது. பின்னர் கும்ப கலசங்கள் விமான தளத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்று மூலவர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படும். தொடர்ந்து மூலவர் சுவாமி சுப்பிரமணியருக்கு 21 வகை அபிஷேகங்கள் மற்றும் கும்ப கலச அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. பின்னர் விசேஷ அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும்.
இரவில் மூலவர் சுப்பிரமணியருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. பின்னர் உற்சவர் சுவாமி குமரவிடங்க பெருமாள் தெய்வ யானை அம்பாளுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து அருள் பாலிப்பார். அப்போது பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தியுடன் எழுப்பும் கோஷத்தை நாமும் பார்க்கலாம். நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் திருச்செந்தூர் பற்றி தமிழ் நூல்கள் சொன்னதையும் இருமுறை நடைபெறும் வருஷாபிஷேக விழாவையும் முருகப்பெருமானின் சிறப்பையும் தெரிந்து கொண்டோ. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நாமும் வழிபட்டு வாழ்வில் திருப்பங்கள் காண்போம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.